ஹாய் நண்பா, அனைவருக்கும் வணக்கம். சரியாக ஒரு வாரமாக வீடியோ போட டைம் இல்லை. காரணம் என்னென்னா, வெளியில் போய் இங்கே இந்த அளவுக்கு போக முடியல. ரொம்ப நாளாக இந்த இடத்துக்கு வரணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. எனக்கு கேட்டிங்கன்னா, ரொம்ப நாளாக இங்கே இருக்கிறவங்ககிட்ட கேட்டுட்டு இந்த மாதிரியான இடத்துக்கு வரணும்னு சொல்லி எனக்கும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தது. நீங்கள் எதிர்பார்த்த இடமா கூட இருக்கலாம். தங்கவேல் மாதேன் கோட்டையூர் அவங்க வந்து ஆரம்ப காலகட்டத்தில் வீரப்பனுக்கு வந்து எதிராக இருந்த ஒரு 2 பேர். அவங்க வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, வீரப்பனை சுடுறதுக்காக தோட்டம்லாம் வாங்கிட்டு வந்து ஃபாரஸ்ட் ஆஃபீஸுக்கிட்ட தோட்டம்லாம் வாங்கிட்டு வந்து வீரப்பனை கொல்றதுக்காக காத்திருந்தது. ஆனால் இது முன்கூட்டியே வீரப்பன் அவர்களுக்கு தெரிஞ்சதுனால அவங்க 2 பேர்த்தையும் சுட்டு அவங்கள கொண்டுக்கிட்டு சாக்கில் போட்டு மூட்டை கட்டி எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அவர் வந்து எந்த இடத்துல தங்கியிருந்தார் அப்படிங்கிற ஒரு லொக்கேஷன் சொன்னாங்க. இந்த இடம் அங்கே தங்கவேல் மாதிரின்னு 2 பேர்த்தையும் சுட்டுட்டு அவர் வந்து ஒரு வாரம் இந்த இடத்துல தங்கி சேஃப்டியான இடத்துல இங்கே தங்கி இருந்துட்டு தான்பா மற்றபடி எல்லா வேலையும் பார்த்தாரு அப்படின்னு இந்த ஊருக்காரருக்கு எல்லாத்துக்கும் இந்த இடம் தெரியும். இங்கே லோக்கலில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அந்த இடத்துக்கு தான் நான் ரொம்ப நாள் கேட்டுக்கிட்டு இருந்தேன். சரி, அந்த இடத்த காமிச்சாங்க. சரி, இந்த இடத்த போய் நம்ம பார்க்கலாம், பார்த்துட்டு வீடியோ எடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக வந்தேன். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா பெரிய பெரிய பாறை குன்றுகளும் சரி, கொகை போல் பாறைகளும் சரி இங்கே நிறைய இருக்கும். இந்த வீடியோ முழுசும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். காமிக்கிறேன் பாருங்கள். இது சின்ன சின்ன பாறை இப்போ காமிக்கிறதெல்லாம். இதுக்கு மேலே போகும்போது பார்த்திங்கன்னா பெரிய பெரிய பாறைங்களும் அங்கேருந்து பார்த்தா மொத்த ஏரியாவும் தெரியும் உங்களுக்கு. இந்த வீடியோவில் வந்து ஒரு பகுதி காமிக்கிறேன். பாக்கி வந்து நாளைக்கு மற்ற நாளைக்கு அப்லோடு பண்ணுறேன். எப்படின்னு பாருங்கள். இதெல்லாம் வந்து உள்ளே பார்த்தீங்கன்னா குகை மாதிரியே இருக்குது. அந்த கல்லாம் உள்ளே 7-8 பேர் தங்கலாம். தெரியுது பார்த்தீங்களா? அதுக்குள்ளே அங்கெல்லாம் போக வேணாம், ஏன்னா என்ன இருக்குதுன்னு எனக்கே தெரியாது. இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா அதிக அளவில் வந்து காட்டு பன்னி, இந்த கரடி போன்ற சிறுத்தை இதுதான் அதிகம் ஜாஸ்தி. அப்படின்னா யானை எப்போயாச்சும் ஒரு நாளைக்கு வரும். தண்ணி கிடைக்கிறதில்ல இந்த பக்கம், அதனால் வராது. இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய பாறைகளும் வந்து குகை மாதிரி அமைப்புகளும் நிறைய இருக்குது. இந்த ஏரியாவில் வந்து ஒரு வாரம் ஏன்னா சேஃப்டியான இடம் இங்கே தான் வந்து தங்கியிருந்து இங்கே இருக்கிற மக்கள் வந்து எல்லாம் என்ன பிரச்சனை எப்படி போயிட்டுக்குன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு அடுத்த நடவடிக்கைலாம் எடுத்து தான் சொன்னேன். அப்படி முழுசாக அந்த கதை எனக்கு தெரியாது. ஆனால் அவங்க ஒரு மாதிரி சொல்லுவாங்க. அவங்கள நான் பேட்டி எடுத்து அப்லோடு பண்ணலாம். என்ன எல்லா சேனல்லையும் வந்துருச்சு, எல்லோரும் அப்லோடு பண்ணிட்டாங்க. அது நம்ம சும்மா அதையே நம்ம அப்லோடு பண்ணுறது வேஸ்ட்டு. ஒரு இருந்த இடமும் சரி, இப்போ அந்த காடு எப்படி இருக்குது, என்ன சூழலில் இருக்குது, அந்த மரங்களும் சரி, இந்த வனம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இன்றைக்கி 20 வருஷம் ஆச்சு. வீரப்பன் இல்லாத காடு எப்படி இருக்குதுன்னு நீங்களே பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. இது பார்த்திங்கன்னா ஒரு தடம் மேலே அப்படியே போகும், மலை உச்சிக்கே போகும் தடம். இந்த வழியாக தான் வந்ததாக சொல்கிறாங்க. மேலே போய் பார்க்கலாம் பாருங்கள். இதெல்லாம் வந்து கூடாரம் போட்டு தங்குற மாதிரியான இடங்கள்லாம் நிறைய இருக்குது. அந்த கல்லுந்து பார்த்தா மொத்த ஏரியாவும் தெரியும். நம்ம அவங்கள வீடியோ எடுத்து போடலாங்க. அந்த கதை எல்லாருக்குமே தெரியும். தெரிஞ்சிருந்து அந்த கதையை நாம் சும்மா எடுத்து அதையே அப்லோட் பண்ணுறது எனக்கே வெறுப்பாக இருக்குது. எத்தனை டைம் தான் கேட்குறது அப்படின்ட்டு. ஒரு பாறை தெரியுது பார்த்தீங்களா? அதேமாதிரி மேலே போக போக பெரிய பெரிய பாறைகளும் அதில் தங்குற அளவுக்கான இடங்களும் நிறைய இருக்குது. மணி பார்த்தீங்கன்னா இப்போ கரெக்டாக 4:15. நான் அங்கேருந்து 2:45 வீட்டிலேருந்து கிளம்புனேன். இந்த இடத்துக்கு வந்து சேரும்போது பார்த்தீங்கன்னா 4:15 ஆயிடுச்சு. நம்ம மேலே அங்கே கொஞ்சம் போய் பார்க்கலாங்களா? ஏன்னா ஜாஸ்தியாக கல்லும் பாறைகளும் நிறைஞ்ச இடமா இருக்குது. ஏன்னா இங்கேருந்து வந்து தங்கியிருந்து கிராம பக்கங்கிறதுனால எல்லா பொருளும் கொண்டு வந்து கொடுக்குற மாதிரியான இடமும் இந்த இடம் தான். இங்கேருந்து வாங்கிட்டு அவங்க வேறு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணுற இடமும் இந்த இடம் தான் மெயினான இடம் அப்படிங்கிறாங்க. பார்க்கலாம் எப்படின்னு காட்டுற மாதிரி. கள்ளி மரம்லாம் காஞ்சி கிடக்குது. காடு ரொம்ப அமைதியாக இருக்கிறதுனால ரொம்ப பயமாக இருக்குது.
அடுத்தது என்ன நடக்கும் அப்படிங்கிறது கூட தெரியாது. நம்ம மேலே போய் வரலாம். இதில் தடமே இல்லை. அடியே அப்பா, சரி பூச்சி குடி. மேலேருந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த வழியில் வரவே முடியாது அப்படின்னு தான் தோணும். ஏன்னு கேட்டிங்கன்னா அவ்வளோ அடர்ந்த காடாக இருக்கும். இப்போ மழை வேறு பெஞ்சிச்சிங்களா, வெறும் மரம் செடி கொடி அதிகம் ஜாஸ்தியாக முளைச்சி கிடக்குது. முன்னாடி எப்படின்னு பாருங்க. ஏதோ ஒன்று வந்துட்டு போய்க்குது பாருங்க. ஏதோ பறிச்சிருக்கேன். நான் கால் தடமத்தையே காணோம். ஆனால் என்னமோ பறித்து போட்டு போய்க்குது. தங்கவேல் மாதையன் கதையை கேட்டால் அவ்வளோ அற்புதமாக ஒவ்வொரு பெரியவங்களும் சொல்லுவாங்க. ஏன்னா அந்தளவுக்கு அந்த டைமில் பார்த்தீங்கன்னா இந்த கொலையை பற்றி நிறைய பேருக்கு தெரியும். எப்படி வந்தாங்க, எங்கேருந்து சுட்டாங்க, எப்படி என்னென்ன பண்ணாங்க, எங்கே போய் தங்கியிருந்தாங்க அப்படிங்கிற வரைக்கும் எல்லாருக்குமே தெரியும். இங்கே லோக்கலில் இருக்கிறவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் அந்த கதை அத்துப்படி தெரியாத ஆளுங்களே இல்லை. யாரை கேட்டாலும் நான்லாம் வீரப்பன் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்களே ஒழிஞ்சு எனக்கு தெரியாதுன்னு மட்டும் சொல்ல மாட்டாங்க. ஆனால் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அவரை பார்த்ததே இல்லை சாமி, எனக்கு தெரியாதுன்னு தான் சொல்லுவாங்க. இன்றைக்கி எனக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க. எனக்கு தெரியும், பேட்டி எடுக்கிறதுக்கு ஒரு 500 காசு கொடுக்குறியா அப்படிங்கிறாங்க சாராயம் குடிக்க. அப்படியான சூழல் ஆகிப்போச்சு எங்கள் ஆளுங்களாம். அதனால தான் அவங்கள பேட்டி எடுக்கலை. சரி, அவர் இருந்த இடத்த இன்றைக்கி பார்த்துடலாம் நாமளும். எனக்கு ரொம்ப நாள் ஆசை இந்த இடத்துக்கு வரணும் அப்படின்ட்டு. சரி, செலவான ஆகிட்டு போதுட்டு கையோடு வந்து பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு தான் நானும் வந்தேன். இந்த இடம்லாம் பாருங்க எப்படியெல்லாம் புதாண்டி ஆயிடுச்சுன்னு. எல்லாம் பார்த்தா பாம்பே உள்ள பூந்து படுத்துருக்கோம். பாம்பு தான் வந்துட்டு போகுது. கரடிக்கிட்ட மட்டும் சிக்கக்கூடாது. ஏன்னா கரடி மனுஷனை கண்டால் சும்மா விடாது. அது ஓடுற ஓட்டத்துக்கு நம்ம ஓட முடியாது. இந்த இடம் ஃபுல்லுமே வெறும் பாறை கல்லாக இருக்கிற இடம் தான். எப்பேற்பட்ட இடம். இந்த இடத்துக்கு யார் வந்தாலும் அவ்வளோ சீக்கிரம் நுழைய முடியாது. எங்கேருந்து வந்தாலும் சவுண்டு கேட்கும், வர ஆளுங்களுக்கு தெரியும். அடுத்த மலைக்கு போயிட்டே இருக்கலாம். இந்த மாதிரியான இடங்கள் அடிக்குது பாருங்க. காட்டு மரம், வேளா மரம், பாலை மரம், சாமி இண்டு முள் ஜாஸ்தி இந்த ஏரியாவில். காடுகள்னால இண்டு முள் தான் அதிகமாக இருக்கும். நம்ம அந்த பாறைக்கு போகலான்னு தான் பார்க்குறேன். ஆனால் அதை சுற்றி வெறும் இண்டு முள்ளாக இருக்குது. நம்ம எப்படி போனாலும் போகலாம். மேலேயும் வந்து வெறும் மரம் செடி கொடியாக மாட்டிக்கிட்டு நிற்கிது. எங்கே சாமிக்கு போகிறது? அன்னைக்கே அவங்கள கொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி 2 பேரும் பேச்சுவார்த்தை நடத்தி இந்த பிரச்சனையை சுமூகமாக முடிச்சிருந்தா இவ்வளோ பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. எல்லோரும் ஏற்றி விட்டு அம்மா இப்படி தான் நான் முள்ளில் மாட்டிக்கிறேன். ஒரு ஆளை கொலைகாரனாக்கி குளிர் காயிற தான் இங்கே இருக்கிற ஆளுங்களுடைய ஒரு வாழ்க்கை. மேலே அந்த கல் பாருங்கள், ஆளுங்க எடுத்து வச்ச மாதிரி இருக்கும். அதுலேருந்து பார்த்தோம்னா இந்த மொத்த ரவுண்டுமே தெரியும், யார் வராங்க போகிறாங்க அப்படிங்கிற வரைக்கும்.
எனக்கு பின்னாடி பாருங்கள் அந்த பாறை தெரியுதுன்னு பாருங்கள், மிகப்பெரிய பாறை இது. அது மேலே ஏறதுக்கு தான் வழி இல்லை. இப்படி தான் எல்லாம் மேலே ஏறினாங்களே தெரியல. அங்கேருந்து பார்க்கும்போது வியூ அப்படின்னாங்க. இந்த காட்டோட சவுண்டு பார்த்தீங்களா, அமைதியாக இருக்கிறதுனால எப்படிங்கன்னு. எதுனாலும் சவுண்டு கேட்குதுங்களா, எல்லாம் பறவைங்களும் குருவிங்களும் இப்படி தான் சவுண்டு. யானையும் கூட இங்கே வராதுங்க. ஏன்னு கேட்டால் அந்த முள் வந்து அவ்வளோ மோசமான முள். யானையே கண்டு பயப்படுற அளவுக்கான முள் இது, இந்த முள். இங்கே பாருங்க, அவ்வளோ பெரிய இது குகை மாதிரி போயிட்டே இருக்குது. இந்த கல்லை பாருங்கள், சொன்னால தூக்கி வச்சுக்கிறாங்கன்னு. காட்டணியில் ஒன்று ஓடுது. ரொம்ப நாள் கழிச்சு இப்போ தான் பார்த்துக்கிறேன் காட்டணியில். அதனால கிளம்பியே இருக்கும். இந்த இடம் பார்த்தீங்களா, ரொம்ப அட்வென்ச்சர் ட்ரிப் மாதிரி இல்லை. இங்கே எதுக்கு வந்து தங்கியிருப்பார் அப்படின்னா, தான் உயிரை காப்பாற்றிக்கிறதுக்கு வந்து தங்கியிருப்பார், அவ்வளோதான். இந்த பாறை நம்ம மேலேருந்து பார்க்கும்போது பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குன்னு. என்னமோ எடுத்து வச்ச மாதிரி. இது அந்த உச்சிக்கு போனோம்னா மொத்த ஏரியாவே நம்ம கவர் பண்ணலாம், அவ்வளோ அருமையாக இருக்கும். ஆனால் அதில் ஏறுறதுக்கான வழி இல்லை. இந்த கல்லில் இந்த மரத்தில் பிடிச்சி, இந்த கிளையிலேயே பிடிச்சி மேலே ஏறினா மட்டும்தான் ஏற முடியுமோ ஒழிஞ்சு வேறு அந்த வழியெலாம் இல்லை. இந்த ஊர் மக்கள்லாம் நிறைய உதவி செஞ்சுருக்காங்க. ஆனால் அந்த காலகட்டத்தில் யாரும் சொல்லலை, நான் செஞ்சேன், நான் வந்து அதை பண்ணேன் இதை பண்ணேன் அப்படின்ட்டு. நிறைய பேர் காட்டி கொடுக்கல அவர் இங்கே தான் இருந்தாருன்ட்டு. ஆனால் ஒரு சிலர் காட்டி கொடுத்துருக்காங்க, அவங்க தப்பும் இல்லை. ஏதோ இருந்த மாதிரி இருந்துச்சு. மோசமான முள்ளுங்க இது. இந்த முள்ளில் மாட்டிக்கிட்டோம்னா நம்மளுக்கு காட்டோட சவுண்டே வித்தியாசமாக இருக்குது. இடமா இந்த மாதிரி இருக்கிறதுனால இங்கே வந்து தங்கிக்கிட்டோம்னா இருந்தோம்னா யாராலையும் வந்து ஒரு சேஃப்டியான இடம்னு வச்சுக்கோங்களேன். அது தீர வந்து யாரும் கண்டுபிடிக்க முடியாது. இப்போ நான் அதுதான் சொன்ன தடம் கீழே அப்படியே நான் ஸ்ட்ரைட்டாக போகுது. இப்போ இங்கே இருந்தோம்னா அவங்க பாட்டுக்கு அதில் பூந்து போயிடுவாங்க. இங்கே இருக்கிறது தெரியாது அந்த கல்லுக்கிட்ட. அதேமாதிரி மேலேருந்து பார்த்தாங்கன்னா சரி யாராவது வந்தாலும் தெரியும், அப்படிங்கும்போது கிளம்பிடலாம். இன்னும் உள்ள த்ரில்லிங்காக இருக்கணும், அட்வென்ச்சர் த்ரில்லிங்காக. அப்படிங்க அத்தா பூச்சுங்களா இருக்குது. ஐயோ, இந்த கல்லுக்குள்ளே என்ன இருந்தாலும் தெரியாது. பயங்கரமாக இருக்குது. வெளிச்சம் அடிக்கிறதுனால உங்களுக்கு அப்படி தெரியுது, ஆனால் கேமராவில் வெளிச்சம் தெரியாதனால. இல்லைன்னா இது இருட்டாக தான் இருக்கும் இந்த இடம். அதோ வந்து தங்கி இருந்துட்டு போகுதுங்க, கால்தாரெலாம் இருக்குது. நான் என்ன வந்து தங்குதுன்னு தான் தெரியல. நான் வந்த வழி எதனா தெரியுதான்னு பாருங்கள், ஒரு தடம் கூட தெரியல. வந்ததுக்கான அடையாளமே இல்லை. சரி வாங்க மேலே போகலாம். இந்த இடத்தையே பார்த்துக்கிட்டு இருந்தால் நம்ம வந்த வேலையை மறந்துடும். அடியப்பா முள் சாமி, இந்த முள் மறந்து தான். எப்படி இது பாருங்கள் இடம்லாம். இன்னும் போக போக இடம் பயங்கரமாக இருக்குது. போக போக இன்னும் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். செம்ம பிளேஸு. நான் தான் வேர்த்து விறுவிறுத்து கிடக்கிறேன். இந்த பச்சை தலைகளும் இந்த இடத்தையும் பார்க்கும்போது அழகாக தான் இருக்குது. ஆனால்
எனக்கு மட்டும்தான் தெரியும் எவ்வளோ பயம் உள்ள இருக்குன்னு. இது என்ன செடினே தெரில. காய் பாருங்க நீளமாக இருக்குது. காட்டுறேன், ஒரு வித்தியாசமான காய்ங்க. அது ஒரு கொடி மாதிரி ஓடுது. கொடியில் நிறைய காய் இருக்குது. மூஞ்ச மரத்தில் வேளாண் மரம்னு நினைக்கிறேன் இது. இதெல்லாம் இப்போ முளைச்ச இண்டு முள்ளாக இருக்கும். ஆனால் அந்த டைமில் பார்த்திங்கன்னா இந்த முள் இருக்க வாய்ப்பு இல்லை. எல்லாம் இப்போ முளைச்சிருக்கு இந்த முள்ளுங்கெல்லாம். பார்க்கும்போது எப்படி இருக்குது பார்த்தீங்களா? எது வந்தாலும் எந்த சவுண்டு வந்தாலும் கரெக்டாக கேட்கும். கீழே ஆடு மேய்ச்சிட்ருக்காங்க. சவுண்டு கேட்குதுங்களா? அவர்கிட்ட கேட்டு ஒவ்வொருத்தரோட கேட்டு தான் இந்த இடத்துக்கே நான் வந்தேன். அதுக்கு 1 மாதத்துக்கு முன்னாடியே நான் வர வேண்டியது. டைம் இல்லை, எல்லாம் வேலைக்கு போயிட்டு வர முடியல. அவரை உட்கார வச்சு பேட்டி எடுக்கலாம் தான். என்னங்க பேட்டி எடுத்து, அவர் ஏற்கனவே நிறைய சேனலில் பேட்டி வந்திருக்கு, நிறையா சொல்லியிருக்காங்க. அதையே தான் நமக்கும் சொல்லுவாப்புல. அப்படிங்கும்போது எனக்கில்ல உங்களுக்கும் அதை கேட்டு உங்களுக்கும் பைத்தியமே பிடிச்சிருக்கும். பொழுதுனிக்கும் அதே தான் உட்காந்து கதையை சொல்லிட்டுருக்குறாங்க. 1 2 இல்லை, ஒரு உருப்பட்ட சேனலில் அதே கதை தான் ஓடிட்டுருக்கு. நான் அடுத்தது கண்டென்ட்டே மாற்றலான்னு பிளான் போட்டிருக்கேன். இன்னும் ஒரு 2 இடம் வந்து காட்ட வேண்டிய இடம் இருக்குது. இந்த 2 இடத்தையும் காமிச்சிட்டு கண்டென்ட்டே வேறு மாற்றிடலான்னு இருக்கேன். இப்போ நம்ம எந்த வழியில் போகிறதுன்னு தெரில. ஒரு முக்கிட்டான வழியில் வந்து மாட்டிக்கிட்டேன்னு நினைக்கிறேன். அம்மா சரி, நம்ம இந்த வழியில் போய் பார்ப்போம். இந்த இடம் அதை விட பயங்கரமாக இருக்குது. காட்டுக்குள்ளே வந்து வெளியே போகிறதுக்கு தடவை தெரியாது, போல வர மாட்டேங்குது. நம்ம கீழே ஒரு தடம் பார்த்தோம் தெரியுங்களா? இதுதான் அப்படியே இப்படி வந்து இப்படி வளைஞ்சு மேலே வர தடம். முன்னாடி பாருங்கள் இப்படி இதுதான் இந்த தடம். இதெல்லாம் வந்து இந்த காட்டு விலங்குகள் போயிட்டு வர தடம். கொசு அது இது இருக்குது சாமி, எதுவும் வந்துடக்கூடாது தெய்வமே. ஓடுறது கூட வழி இருக்காது எனக்கு. நீங்கள் முன்னாடி பார்க்குறீங்களா? அது மலைங்க. இப்போ அது ஒரு தனி ஒரு பிட்டான மலை. அது ஒரு தண்ணி வர அதுக்கு பார்த்தீங்கன்னா அது ஒரு மலை. இப்படி ஓடைங்களாம் நிறைய இருக்குது. அடுத்த டைம் பார்த்தீங்கன்னா வச்சுக்க, உங்களுக்கு ரொம்ப நாள் கேட்டீங்களா ஃபால்ஸு காமிங்கன்னு, நம்ம அந்த ஃபால்ஸுக்கு தான் போக போகிறோம். அநேகமாக நாளைக்கு விட்டு நாளான்னைக்கே ஃபால்ஸுக்கு போய் வீடியோ அப்லோடு பண்ணுறேன். பாருங்க, இதெல்லாம் ஏறி உக்காந்துக்கிட்டா இந்த சரௌண்டிங்கில் எத்தனை கிலோமீட்டர் வந்தாலும் சரி, யார் வந்தாலும் தெரியும். இங்கே காட்டு பண்ணியும் சிறுத்தையும் கரடியும் நடமாடுற இடம். இங்கே யானை மட்டும்தான் வராது. யானையை கண்டு கூட பயந்துக்க தேவையில்ல. இது கோழியா? கோழி, காட்டுக்கோழி ஓடுது ஒடியா வச்சு. ஜி தலைவா, கோழி பார்த்து கருக்குங்குது தலைவா. ஐயோ சடங்குது. அது இருக்கிற துளுண்டு இதுக்கே புதைக்குள்ள பூந்து போனால் சரசரசரன்னு சவுண்டு வருது. தனியாக வந்துக்கிறேன். அப்புறம் எப்படி இருக்கும்? அருமையாக இருக்கும். கீழே லைன் ஓரத்தில் லைனுக்குள்ளெல்லாம் ஆள் இருக்காங்க. 1 2 ஆள் வந்து அங்கங்கே மாட்டை ஓட்டிக்கிட்டு உட்காந்துட்ருக்காங்க.
அதே மாதிரி காட்டில் வந்தால் ஒண்டி பண்ணி நிற்கிது பார்த்தீங்களா, அது வந்துருச்சுன்னா அதுக்கெலாம் ஒன்று பெரிய உட்காந்துக்கலாம். அது கீழே தான் இருக்குமா ஒழிஞ்சு நம்மளும் ஒன்று அது ஓடி போயிடும் கொஞ்ச நேரத்தில். ஐயா சிறுத்தையும் இந்த கரடி ரசாவும் வந்தார்கள் என்றால் தான் நம்மளை செருப்பு அடித்து வெளியே வைப்பாங்க. லைனுக்குள்ளேயே லைனோட்ட வெளியே கொண்டு துரத்தி விட்டு தான் வரும். அதுலேயே போனோம்னா மலை உச்சிக்கே போகலாம். ஏன்னா அப்படியே சந்து தடம் போயிட்டே தான் இருக்கும். அப்பா மேலே ஒரு கல்லுட்டைக்கே போகலான்னு தடம், அப்பேற்பட்ட இடம். பேக் சைடு பார்த்தீங்களா அப்படியே மழை போகுது. செம்ம ஏரியா, செம்ம பிளேஸு. இந்த ஏரியாலாம் நீங்கள் நினச்சா கூட வந்து அவ்வளோ சீக்கிரம் பார்க்க முடியாது. பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா ஒரு 10-15 செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த இடத்துக்கு நீங்கள் வரத்துக்கு வந்து ரூம் போட்டு தங்கியிருந்து சாப்பாடு செலவு அது இதுன்னு பார்த்து இதெல்லாம் நீங்கள் வந்து பார்க்கணுன்னு நினச்சிங்கனாவே ஏகப்பட்ட செலவுகள் ஆகும். இந்த வழியாக தான் வந்தேன். தடத்தை பார்த்து வச்சுக்குவோம் ரிட்டன் வரத்துக்கு. இந்த தங்கவேல் மாதைங்க 2 பேர்த்தையும் சுட்டு அந்த பாடி எடுத்துகிட்டு போய் என்ன தான் பண்ணுனாங்க அப்படிங்கிற கதையை இன்னொரு வீடியோவில் கேட்டுட்டு சொல்கிறேன் உங்களுக்கு எப்படின்னு. எனக்கு அந்த கதை சரியாக தெரியாது, அதனால் அந்த இடத்தெல்லாம் உங்களுக்கு வீடியோ கவர் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு தெளிவாக உங்களுக்கு சொல்கிறேன். இது சவுண்டுங்க. இந்த கல்லெல்லாம் உருண்டுக்கிட்டு வந்திருக்கு, காட்டுற மாதிரிங்க. இந்த கல்லெல்லாம் உருண்டுக்கிட்டு வந்திருக்கு மேலேருந்து. இது வழியாக தான் அந்த போகணும். போகலாம். யார் சாமி போகிறது? அந்த மலை எங்கேயோ தெரியுது. இதனாலேயே இப்போ நான் 1 கிலோமீட்டர் மேலே வந்துட்டேன். இன்னும் 1 கிலோமீட்டர் நடக்கிறதா? சரி வாங்க போய் பார்ப்போம். நம்மடியோ பாருங்க கீழே தடம் எங்கேயோ போயிட்டே இருக்குது. இது என்னை கூட்டிகிட்டு போகுது தடம் இங்கேயே. என்ன இதுக்கு மேலே தடம் எந்த தடம்னு தெரியல, வழி தெரியல. எல்லாம் முள்ளெல்லாம் புதையெல்லாம் இடிஞ்சு கிடக்கிறதுனால சரியாக மேலே போயிருக்கணும் மாட்டேங்குது தடத்துக்கு. நான் கீழே இறங்கி வந்துட்டேன். இதுதாங்க நிலமை. ஒரு சின்ன ஒரு தடமாக இருந்ததுனால என்ன பண்ணுச்சுன்னா, ஒரு பாறை மரம் சாஞ்சு கிடக்குது, அந்த இடத்துக்கு கொண்டு வந்து விட்டுருச்சுன்னு. இல்லைன்னா வேறு பக்கம் போயிருக்கலாம். தடம் அதில் போகுதான்னு தெரில, மேலேயே போகுதுன்னு நினைக்கிறேன். எவ்வளோ தூரம் இருக்குது பாருங்க தடம். இப்படியே புதையிலேயே செடியிலேயே வளைச்சி
இந்த காடு வீரப்பன் அப்படின்னு சொன்னால் இன்னமும் அந்த பொலிவு மரமும் அப்படியே இருக்குது. ஏன்னு கேட்டால் என்னமோ இன்னும் வந்து பார்த்திங்கன்னா வீரப்பன் இந்த காட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் எல்லாருக்கும். இந்த காட்டை பார்க்குற ஒவ்வொருத்தருக்கும் அவர் இருந்த காடு இல்லை அப்படிங்கிறாங்க. சரியான காடுப்பா அப்படின்னு. ஏன்னா அவர் இருந்த ஏரியா ஃபுல்லுமே அடர்ந்த வனம், இந்த மாதிரியான காடுங்க. அந்த இடத்துக்கு நம்ம போக முடியாது. மேலே ஒரு ரவுண்டு வட்ட பாறை இருக்குது. அது நம்ம தொடர்ந்து இதுலேயே போய் மேலே வளைஞ்சிட்டு வரணும். பார்க்குறேன் வேறு வழி இருக்கான்னு. நம்ம வந்த வழி எப்படின்னு பார்க்கலாம். வந்த வழி கண்டுபிடிச்சி போயிடுவோமா அப்படின்னு தெரியல. இதுதான் தடம்னு நினைக்கிறேன். அடியே சாமி, போய் தொலை முள்ளுங்களா. இங்கேருந்து எதனா ஒடியாந்தால் கூட ஓட முடியாது, அப்பேற்பட்ட இடமா இருக்குது. சரி, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக், சப்ஸ்கிரைப், அப்படியே ஃபேஸ்புக்கில் கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க. 4 பேர் பார்க்கட்டும். நம்ம அடுத்த வீடியோவில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக சந்திக்கலாம். சரிங்களா? பாய்.